யோசிச்சு பாருங்க, யூடியூப் அல்காரிதம் மொத்த நாள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இனிமே வேலைக்கே ஆகாது. இனி உங்க சேனலோட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுது. வாங்க இது என்னன்னு டீடைலா பார்க்கலாம். நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தா கண்டிப்பா இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. திடீர்னு சேனல் growth ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். என்னதான் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகவே போகாது. ஆனா ஒன்னு சொல்லட்டா, இது உங்க தப்பு இல்லவே இல்ல. ஆமாங்க, ஏன்னா இந்த யூடியூப்ங்கிற கேமோட ரூல்ஸே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பல வருஷமா நமக்கு ஒர்க் அவுட் ஆன அதே ஸ்ட்ராட்டஜி இனிமே சுத்தமா வேலைக்கு ஆகாது. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நீங்க இன்னும் பழைய பாதையிலே போனீங்கன்னா உங்க சேனல் அப்படியே நின்னுடும். அப்போ அப்படி என்னதான் மாறிடுச்சு? முன்னாடி நாம ரொம்ப முக்கியம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இப்போ ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? வாங்க முதல்ல இந்த பழைய ரூல்ஸ் ஏன் செத்து போச்சுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் டைம், SEO இது எல்லாம் மட்டுமே நீங்க இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க சேனலை நீங்களே தோற்குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்ல போனா இந்த புது அல்காரிதம்ல இதெல்லாம் செகண்டரி தான். சரி, இந்த பெரிய சேஞ்சுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? யூடியூபோட புது பாஸ். ஆமாங்க, அது ஒரு பயங்கரமான AI. அதோட பேரு தான் ஜெமினாய் AI. பாருங்க, இந்த ஜெமினி AI ஒரு சும்மா சின்ன அப்டேட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு புரட்சியே சொல்லலாம். யூடியூப் உங்க வீடியோஸ் எப்படி பாக்குது, யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுங்கிற மொத்த விஷயத்தையுமே இது அடியோட மாத்திடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த AI உங்க வீடியோவோட டைட்டில மட்டும் படிக்காது. நீங்க தம்ப்நெயில்ல என்ன காட்டுறீங்க, டைட்டில் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதை உங்க வீடியோ உண்மையிலே நிறைவேற்றுதான்னு செக் பண்ணும். ஒரு சூப்பரான சேனல் ரிவ்யூவர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரி, பழைய ரூல்ஸ் எல்லாம் போச்சு. அப்போ புது ரூல்ஸ் என்ன? யூடியூப்ல ஜெயிக்கணும்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மூணு புது மெட்ரிக்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த புது அல்காரிதமே 3 முக்கியமான தூண்கள் மேலதான் நிக்குது. 1 கான்டெக்ஸ்ட், அதாவது சூழல். 2வது செஷன் டைம், அதாவது அமர்வு நேரம். 3வது எமோஷனல் கனெக்ஷன், அதாவது உணர்வுபூர்வமான இணைப்பு. இது ஒவ்வொன்றும் இல்லைன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போமா? ஞாபகம் இருக்கா? முன்னாடியெல்லாம் நாம டைட்டில்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஏகப்பட்ட கீவேர்டு திணிப்போம். ஆனா இப்போ அந்த கதையெல்லாம் நடக்காது. இந்த புது AIக்கு குழப்பம்னா சுத்தமா பிடிக்காது. நீங்க 100 விஷயத்தை பத்தி பேசுறதை விட ஒரே ஒரு டாபிக்ல தெளிவா ஆழமா பேசுற வீடியோக்களுக்கு தான் அது பிரியாரிட்டி கொடுக்கும். அடுத்த 2வது விஷயம் செஷன் டைம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் உங்க வீடியோவை பார்த்து முடிச்சதும் அடுத்து என்ன பண்றாங்க? ஆப்பை விட்டு வெளியே போறாங்களா, இல்ல யூடியூப்லயே அடுத்த வீடியோவா பாக்குறாங்களா? இதுதான் கேள்வி. ஏன்னா யூடியூப்க்கு வியூவர்ஸ பிளாட்ஃபார்ம்லயே வச்சுக்கிறது தான் குறிக்கோள். இந்த உதாரணத்தை பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். ஒருத்தர் உங்க 10 நிமிஷம் வீடியோவை முழுசா பாக்குறாரு. ஆனா பார்த்து முடிச்சதும் ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இது யூடியூப்க்கு ஒரு பேட் சிக்னல். ஆனா அதே நபர் உங்க வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்லயே இன்னொரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தாருன்னா அதுதாங்க வெற்றி. இதுதான் புது கேம். 3வது உணர்வு பூர்வமான இணைப்பு. சும்மா வீடியோவை ஓட விட்டுட்டு வேற வேலை பாக்குறதெல்லாம் இனி கணக்குல வராது. வியூவர்ஸ் உங்க வீடியோ கூட உண்மையிலே கனெக்ட் ஆகுறாங்களா, ஒரு முக்கியமான சீனை திரும்பவும் போட்டு பாக்குறாங்களா, ஒரு பஞ்ச் டயலாக ரசிக்கிறதுக்காக பாஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் உங்க வீடியோவோட வாட்ச் கிராஃப்ல ஒரு ஸ்பைக், அதாவது ஒரு சின்ன மலையுச்சியை உருவாக்குது. இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. உங்க வாட்ச் கிராஃப் ஒரு நேர்கோடு மாதிரி தட்டையா இருந்துச்சுன்னா அது ஒரு டெட் கண்டென்ட். ஆனா அந்த கிராஃப்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய ஸ்பைக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு இதய துடிப்பு மாதிரி. உங்க வீடியோ உயிரோட இருக்குன்னு யூடியூப்க்கு அது சொல்லும். அந்த மாதிரி வீடியோக்களை தான் அது இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, புது ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் நாம என்ன பண்றது? இந்த புது கேம்ல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு புது பிளே புக், அதாவது ஒரு வழிமுறை புத்தகம் இப்போ நான் தரப்போறேன். இந்த புது AIக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும்னா நீங்க செய்ய வேண்டியது 4 விஷயம் தான். 1 ஒரு குறிப்பிட்ட நீஷ்ல தெளிவா இருங்க. 2 தொடர் மாதிரி கண்டென்ட் உருவாக்குங்க. 3 எமோஷனலா கனெக்ட் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுங்க. 4வது ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணுங்க. வாங்க இதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஸ்டெப் 1, உங்க நீஷ்ல தெளிவா இருங்க. இன்னைக்கு சமையல், நாளைக்கு கேமிங், அதுக்கப்புறம் டெக்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணீங்கன்னா AIக்கு தலை சுத்திரும். ஐயோ இந்த வீடியோவை யாருக்கு காட்டுறதுன்னு அது குழம்பி போயிடும். ஸ்டெப் 2, தொடர்களை உருவாக்குங்க. சிங்கிள் வீடியோவா யோசிக்காதீங்க, ஒரு சீரீஸா யோசிங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தர் உங்க எபிசோட் 1 பார்த்துட்டாருன்னா அடுத்த எபிசோடுக்காக திரும்பி வருவாரு. இது யூடியூப்க்கு ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல். ஓஹோ, இந்த சேனல்ல நல்ல விஷயம் இருக்கு, அதான் ஆடியன்ஸ் திரும்ப வராங்கன்னு அது புரிஞ்சுக்கும். ஸ்டெப் 3, எடிட்டிங்ல இரக்கமே காட்டாதீங்க. உங்க வீடியோவோட ஒவ்வொரு செகண்டும் வியூவர்ஸை அப்படியே பிடிச்சு வைக்கணும். போர் அடிக்கிற எல்லா பாட்டையும் தூக்கிடுங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு ஜோக், ஒரு ஷாக்கிங்கான உண்மை, இப்படி ஏதாவது ஒன்று உள்ள சேர்த்து நாம முன்னாடி பேசினா அந்த ஸ்பைக்ஸை நீங்களே உருவாக்குங்க. கடைசி ஸ்டெப் கன்சிஸ்டன்சி. இதுக்கு அர்த்தம் டெய்லி வீடியோ போடணும்னு இல்ல, ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல வீடியோ போடுறது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ஆடியன்ஸ்க்கும் சரி, அல்காரிதம்க்கும் சரி ஒரு பழக்கத்தை உருவாக்குறீங்க. ஒரு டிவி ஷோ மாதிரி தான் இதுவும். சரி, இப்ப நாம பார்த்த இந்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு பெரிய விஷயம் புரிய வரும். யூடியூப் இனிமே நாம நினைக்கிற பழைய யூடியூப் கிடையாது. அது மொத்தமா வேற ஒன்னா மாறிட்டு இருக்கு. இதோ பாருங்க, இந்த மொத்த மாற்றத்தோட மையப்புள்ளியே இதுதான். யூடியூப் இனிமே ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, அதுதான் புது டிவி. இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், மொத்த கேமும் உங்களுக்கு சாதகமா மாறிடும். உங்க சேனல்ல ஒரு டிவி சேனலா பார்க்க ஆரம்பிங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். நீங்க இனிமே சும்மா போன்ல வீடியோ எடுத்து போடுற ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு டிவி ஷோவோட ப்ரொடியூசர். உங்க சேனல் ஒரு டிவி சேனல். பாருங்க, கேம் மொத்தமா மாறிடுச்சு. இப்போ உங்க முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருக்கு. இந்த புது ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு வளர போறீங்களா, இல்ல ஐயோ எல்லாம் மாறிடுச்சேன்னு பழையதே நினைச்சு புலம்ப போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.